இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? மார்னிங் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் சாட்டர்டேனால. ஸோ எப்பவும் போல் இல்லாமல் சம்மர் ஸ்டார்ட் ஆனது கொஞ்சம் நல்லாவே தெரியுது. சன்லைட்லாம் சீக்கிரமாகவே வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு தான் முதல்ல ரெடி பண்ணேன். ஸோ மார்னிங் ஒரு கப் ஈவினிங் ஒரு கப் குடிக்கலான்னு சொல்லிட்டு சுரக்காய் ஜூஸ் தான் ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமேல் வந்து நான் நைட்டே வந்து மாவு ஊற போட்டுட்டேன். ஸோ எப்போயுமே டே டைமில் வந்து 4 ஹவர்ஸ் ஊற போட்டு அரைப்பேன். ஸோ டைம் இல்லாதனால நான் இன்றைக்கி நைட் யூஸ் பண்ணுறதுனால நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ முதல்லாம் எனக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு வந்து கரெக்டான பக்குவம் வந்து தெரியவே தெரியாது. எல்லாருக்கிட்டே கேட்டுட்ருப்பேன், நீங்கள் எவ்வளோ போடுவீங்க, நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக என் சிஸ்டர்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டது தான் இது. அதுக்கப்புறமேல் வந்து நம்ம சாட்டர்டே சண்டே ஆனாலே நமக்கு வந்து செல்ஃப் கேர் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ இவளுக்கு வந்து முடி வந்து லீன் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஏன் வின்டர் சீசனில் வந்து ஹேர் பேக் போட முடியாது, ஸோ அவளுக்கு ரொம்ப கோல்டு வரும்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ வந்து வீட்லேயே ஹேர் பேக் ரெடி பண்ணி அவளுக்கு நான் எல்லாமே போட்டு விட்டுட்டேன். ஸோ எல்லாமே அவளை குளிக்க வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த க்ரீன் பீஸ் போட்டு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். சில பேர் வெஜிடபிள் பிரியாணியில் யூஸ் பண்ணுவாங்க, சாலடில் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து இந்த க்ரீன் பீஸ் வந்து தனியாக போட்டு குருமா வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட இந்த சோயா சங்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பெருசு. இது போடும்போது ஒரு சிக்கன் டேஸ்ட் இருக்கும். ஸோ அது போட்டு குருமா வச்சுருந்தா ரொம்ப செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமேல் வந்து எக்கு வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நான் ஊற விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு அயர்ன் பேனில் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமேல் தட்டி வச்ச பூண்டு அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் தட்டி வச்சுருப்போம். ஸோ அதை போட்டு சிம்மில் வச்சு வறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ வறுத்த முட்டையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த எண்ணெய் கார்லிக் ஸ்மெல்லில் வந்து ஒரு ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு ரைஸ் தான் கிடைக்கும். ஸோ என் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கிறதால ஃபஸ்ட்டு அதை வச்சு அவங்களுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறமேல் வந்து நான் பண்ண அந்த பீஸ் குருமா எக் கறி வச்சு நான் ஊட்டி விட்டேன் அவங்களுக்கு. ஸோ என்ன டே இப்படி தான் போச்சு.